அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துகிறதற்காய் மக்க நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபம் பண்ணுகிறதற்கு முன்பாகவே இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக மக்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பண்ணுகிற எல்லா ஜெபத்திற்கும் நீங்க பதில் தர்றீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்திலே நாளுக்கு நாள் பலப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ராஜா இந்த பஞ்சத்துக்கு காரணம் எலிசா தான், அதனால அவனை கொன்னு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறான். இந்த விஷயத்த எலிசா தான் கூட இருக்கிற மூப்பர்கள்ட்ட சொல்றாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், இதெல்லாம் கர்த்தரால உண்டான பொல்லாப்பு, இனிமேல் நம்ம எதுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எலிசா கர்த்தருடைய வார்த்தைய சொல்றாரு. நாளைக்கு இந்நேரத்துல டைம சொல்றாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னா, சமாரியாவின் வாசலிலே, எந்த இடம், நேரம், எந்த இடம், அடுத்து என்ன நடக்க போகுது, மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைனா பார்லி, அது 1 சேக்கலுக்கும் விற்கப்படும், ரொம்ப சீப் ரேட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முந்தின அதிகாரத்துல 25வது வசனத்துல கொடிய பஞ்சம், ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு, புறாக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதை நம்ம வாசித்தோம். அப்ப இங்க கொடிய பஞ்சமெல்லாம் மாறி ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும், கோதுமை வார்கோதுமை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கர்த்தர் பேசுறார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அவனுக்கு, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி, அரசாங்க பணி செய்கிறவன் சொல்றான். அவனுக்கு தெரியும் எப்படி இந்த கம்மியான ரேட்டுக்கு விற்கிறது சாத்தியமா அப்படின்றது அவனுக்கு தெரியும். அவன் சூழ்நிலைய பார்த்து பேசுறான். அவன் கேக்குறான், வானத்தோட மதகுகளை திறந்தா கூட, வானத்துல இருக்கிற கதவுகளை திறந்த ஜன்னல்களை திறந்தா கூட இத நடக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பல, கர்த்தருடைய வல்லமையை நம்பல, மனுஷீகமா யோசிக்கிறான், இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். எலிசா சொல்றாரு, நீ பார்க்க மட்டும் செய்வ, அதை சாப்பிட அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். கர்த்தர் பேசுகிற வார்த்தைய நம்ம விசுவாசித்தா தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சந்தேகப்பட்டா கர்த்தரிடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோமானால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலே அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகியால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி. இப்ப 4 குஷ்டரோகி இருக்காங்க. குஷ்டரோகிகள் தனிமைப்படுத்தப்பட்டவங்க, தீட்டு அப்படின்னு மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க. இந்த 4 பேர் ஒன்னா இருக்காங்க. அவங்க ஒளிமுக வாசல்ல இருந்து ஒருத்தரோட ஒருத்தர்
பேசிக்கிறாங்க. பட்டணத்துக்குள்ள போனாலும் சமாரியா பட்டணம் ஃபுல்லா முற்றுகை போடப்பட்டிருக்கு. அங்க ஃபுல்லா பஞ்சம். அதனால சாப்பாடு இல்லாம செத்து போயிருவோம். இங்கேயே இருந்தோம்னா, ஒளிமுக வாசல்ல இருந்தோம்னா இங்கேயும் சாவுதான். ஏன்னா ஆகாரம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல சீரிய ராணுவம் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துக்கு போனா அங்க எல்லாம் நிறைவா இருக்கும். அப்ப அங்க நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அவங்க ஆனா ராணுவத்தினர் சீரிய ராணுவத்தினர் நம்மளை விட்டாங்கன்னா நம்ம பிழைப்போம், கொன்று போட்டா செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்றாங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. இவங்க கிளம்பி சீரியருடைய ராணுவத்திற்கு பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. இரவு நேரம் வர்றாங்க. அங்க முன்னாடி இருக்கிற இடத்துல ஃபுல்லா ஆட்கள் ஒருத்தரும் இல்ல. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் சீரியனுடைய ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்தியருடைய ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி. இப்ப சீரியருடைய இராணுவத்தினருக்கு காதுகள்ல சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணினார். என்ன சத்தம் கேக்குதுன்னா, குதிரையோட சத்தம், இராணுவத்தோட சத்தம், மகா பெரிய இராணுவத்தோட சத்தம், இதெல்லாம் ரதங்களோட சத்தம் எல்லாம் காதுல கேக்குது. உடனே அவங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இஸ்ரவேல் ராஜா மட்டும் வரல, அவனோடு கூட ஏத்தியருடைய ராஜாவும் எகிப்தியருடைய ராஜாவுக்கும் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டான். இதெல்லாம் அவங்களா நினைச்சுக்கிறாங்க. அந்த சத்தத்தை வச்சு அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க, தவறா நினைக்கிறாங்க என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் தப்புனா போதும்னு சொல்லிட்டு சீரிய இராணுவத்தினர் ஓடி போயிட்டாங்க. இது கர்த்தரால யுத்தம் செய்யப்படுது. கர்த்தரே அவங்களுக்கு அந்த இரைச்சலை கேட்க பண்ணாரு. இவங்க நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போறாங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து. இப்ப 4 குஷ்டரோகிகளும் முதல்ல ஒரு கூடாரத்துக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா பொண்ணு வெள்ளி மாற்று வஸ்திரம் எல்லாம் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அடுத்த கூடாரம் போனா அங்கேயும் அதே தான் நடக்குது. பொண்ணு வெள்ளி வஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இது நல்ல செய்திய அறிவிக்கிற நாள். என்ன நல்ல செய்தி? சீரியர் ஓடி போயிட்டாங்க, அவங்க எல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க, நம்ம போய் கொள்ளையடிச்சிடலாம், அது எல்லாத்தையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம், சத்ருவனுடைய இது பொண்ணு வெள்ளி மாற்று வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது நற்செய்தி. எதிரிகள் தோத்து போயிட்டாங்க அப்படின்ற நற்செய்திய அறிவிக்கிற நாள். இன்னைக்கு நம்ம அந்த நற்செய்தியை அறிவிக்காம இருந்தோம்னா நம்ம மேல குற்றம் சுமரும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதனால போய் அரண்மனைக்கு நம்ம மட்டும் சுயநலமா அதை அனுபவிக்க கூடாது.
எல்லாருக்கும் சொல்லி, அரண்மனையில சொல்லி எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளணும். போய் அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இதே மாதிரிதான் நற்செய்தி நமக்கு தெரியும். என்ன நற்செய்தி? இயேசு நமக்காக ஜீவனை விட்டு ரட்சிப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறாரு. அந்த நற்செய்திய நம்ம அறிவிக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு நாளும் நற்செய்திய மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். இது நம்ம மேல விழுந்த கடமை. அது அதுக்கு நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்க கூடாது. எல்லா நேரமும் நம்ம நற்செய்தி சொல்றதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். இப்ப இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, அரண்மனையில போய் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவர்கள் பட்டணத்தின் வாசல் காவலனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டி இருக்கிற குதிரைகளும் கட்டி இருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரமாய் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். எல்லாம் ஒரு சத்தம் இல்ல, மனுஷ சத்தமே இல்லை, யாரும் இல்ல. அங்க கட்டப்பட்ட குதிரை, கட்டப்பட்ட கழுதை, கூடாரம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு குஷ்டரோகிகள் அந்த செய்திய வாசல் காவல் காக்கிறவன்கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். இவன் உடனே என்ன செய்யறான்? மற்ற வாசல் காவலாளிகளையும் கூப்பிடுறான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். இந்த குஷ்டரோகிகள் சொன்ன செய்திய அடுத்து அரண்மனைக்குள்ள சொல்றாங்க. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். ராஜா என்ன சொல்றான்? அவங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க நம்மளை பிடிக்கிறதுக்காக. இப்ப பட்டினியா நம்ம இருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம பட்டணத்தை விட்டு கிளம்பி வெளியே வந்தோம்னா அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். ஒரு ஊழியக்காரன் தைரியமா ராஜாட்ட பேசுறான். 5 குதிரை இருக்குல்ல, அதை அனுப்பி போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றான். அதன்படி அவங்க 2 குதிரைய அனுப்புறாங்க. அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். சீரியருடைய இராணுவத்தை பின்தொடரும்படியா 2 ரத குதிரைகளை அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரத்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களையும் தட்டுமுட்டுகளையும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. உங்க தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடும்போது அந்த சீரியர் தங்களுடைய வஸ்திரங்கள் தட்டுமுட்டுகள் எல்லாம் போட்டுட்டு போயிருந்தாங்க. அனுப்பப்பட்டவர்கள் திரும்ப ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். போய் பார்த்துட்டு அனுப்பப்பட்டவங்க ராஜாட்ட சொல்றாங்க, யாரும் இல்ல, அங்க போற வழி நெட்டுக்க வஸ்திரங்கள் தட்டுமுட்டுகள்லாம் கிடக்கு அப்படின்ற செய்திய ராஜாவுக்கு சொல்றாங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. 1வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தைய எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு. அந்த வார்த்தை இங்க அப்படியே நிறைவேறியது.
ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். இந்த பிரதானிக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. ஒளிமுக வாசல்ல விசாரணை வேலை செய்யணும். ஒளிமுக வாசல்லே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். ஏற்கனவே 2வது வசனத்துல சொல்லி இருந்தா, நீ விசுவாசிக்காதனால அதை காண்பாய், அதை புசிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எலிசா தீர்க்கதரிசி. அது மாதிரியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசல்லே விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. எலிசா சொன்ன மாதிரியே அப்படியே நிறைவேறுச்சு. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் அந்த வார்த்தையின்படி நடக்குமோ என்று சொல்ல, அவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. ஏற்கனவே நடந்ததை திரும்ப சொல்றாங்க. வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது நடக்காதே அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான். அப்ப நீ பாப்ப, அதுல சாப்பிட மாட்டாய். அதே மாதிரி இந்த பிரதானி பார்த்தான், கர்த்தர் செய்த அதிசயத்தை பார்த்தான். அவன் சாப்பிட முடியல. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. ஒளிமுக வாசல்லே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். ஒளிமுக வாசல்ல விசாரிப்பு பணி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அங்க அவன் நின்னா. அப்ப ஜன கூட்டங்கள் அவனை நெருக்கினதுனால அவன் அதே இடத்துல மரித்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசிக்கணும். அந்த வார்த்தைய முழுவதுமா நம்ம சார்ந்து கொள்ளும் போது அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்மளும் விசுவாசிக்கணும். ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்துல சமாரியாவின் வாசல்ல குறைந்த விலைக்கு விற்பனையாகும் தானியங்கள் அப்படின்னு சொல்றான். ஆனா ராஜாவோட பிரதானி ஒருத்தன் சந்தேகப்படுறான். அப்ப நீ கண்ணால பாப்ப, அதை சாப்பிட முடியாது அப்படின்னு எலிசா சொன்னாரு. 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பட்டணத்துக்குள்ள போனாலும் நம்ம பட்டினியால சாவோம், வெளியே இருந்தாலும் செத்துருவோம், சீரியரோட படை இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் அங்க போனாங்க. அங்க போனா அங்க ஒருத்தர் கூட அங்க இல்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சீரியருடைய காதுகள்ல ரதங்களோட சத்தமும் குதிரையோட சத்தமும் இராணுவத்தோட இறைச்சலும் கேட்டது. அவங்களா நினைச்சுக்கிட்டாங்க இஸ்ரவேல் ராஜா ஏத்தியரோட ராஜாவையும் எகிப்து ராஜாவையும் கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க எல்லாத்தையும் அதே இடத்துல போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இத அந்த குஷ்டரோகிகள் பார்த்தாங்க. கூடாரத்துல போனாங்க. பொண்ணு வெள்ளி வஸ்திரங்களை எடுத்துட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. 2வது கூடாரத்துல போனாங்க. அதுலயும் அப்படியே செஞ்சாங்க. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த நற்செய்திய நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சுயநலமா இருக்கக்கூடாது, மற்றவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. அதனால போய் வாசல் காக்கிறவன்கிட்ட போய் சொன்னாங்க. இந்த வாசல் காக்கிறவங்க போய் அரண்மனையில இருக்கவங்களுக்கு சொன்னாங்க. இந்த செய்தி ராஜாவுக்கு போயிருச்சு. ராஜா நினைக்கிறான், இஸ்ரவேலின் ராஜா நம்மளை பட்டணத்துக்கு வெளியே வர வச்சு நம்மளை பிடிச்சிருவாங்க, நம்ம பசியோடு இருக்கோன்றத தெரிஞ்சு இப்படி செய்யறாங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா அத சொன்னா. ஆனா ராஜாவோட வேலைக்காரர்கள் சொன்னாங்க, 5 குதிரை இருக்குல்ல, அதை அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 குதிரை ரத குதிரைய அனுப்பி பார்த்துட்டு வர சொல்றாங்க. அங்க எல்லாம் அப்படியே கிடந்துச்சு.
சீரியர்கள் தப்பிச்சு ஓடுனத சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை எலிசா மூலம் சொல்லப்பட்டபடியே அப்படியே அந்த நாள்ல நடந்துச்சு. அந்த ராஜாவோட பிரதானி ஒலிமுக வாசல்ல விசாரிப்பு வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கூட்டத்துல அவன் மிதிச்சு செத்து போனான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் கர்த்தர் எலிசா மூலம் சொன்னபடியே நடந்தது அப்படின்றத பார்த்தோம். நம்மளும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய வார்த்தைய விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. முழுவதுமா கர்த்தரை சார்ந்து இருந்தா நம்மளோட வாழ்க்கையிலயும் அற்புதத்தை பார்க்கலாம் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நீங்க ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். நாங்கள் உம்மை விசுவாசிக்கவும் உம்முடைய வார்த்தையில் உள்ள ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா அவிசுவாசங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.